கடந்த 3-4 மாதங்களாக ஈரானினுடைய தெருக்கள்ல கேட்டதெல்லாம் வெறும் ஒப்பாரி ஓசைகள், குண்டு சத்தங்கள், வெடியோசைகள் இப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த 2-3 நாட்களாக இது எல்லாமே மாறிவிட்டது. கோலம் மாறி இருக்கிறது. இந்த தெருக்கள்ல மக்கள் வெள்ளமா குவிஞ்சு போயிருக்கிறார்கள். ஈரானினுடைய புதிய உச்சபட்ச தலைவராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பும் யாருக்குமே இவரை தெரியாது. உலகத்திற்கு தெரியாத ஒருவராகவே இவர் இருந்திருக்கிறார். ஆனால் இவர் ஈரானை வழிநடத்தியதில் மிக முக்கியமான ஒருவராக இருந்திருக்கிறார் என்றது சர்வதேச உளவு அமைப்புகளினுடைய தகவல். ஆகவே மீண்டும் அவர் அதே நிலைமையில தான் இருக்கிறார். இவர் ஒரு உச்சபட்ச தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்பு ஈரானிய மக்களோடு இதுவரை பேசவில்லை. அவர் என்ன செய்கிறார், என்ன நிலைமையில இருக்கிறார்? இப்ப ஈரானிய மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் நலமோடு இருக்கிறாரா? ஏனென்றா உலகத்தினுடைய உளவு அமைப்புகள் பல இவரை பற்றி பல விடயங்களை வெளியிட்டு வருகிறது. இந்த தாக்குதலில், அதாவது தந்தை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இவரும் காயமடைந்திருப்பதாகவும், மிக பயங்கரமான காயங்களை அவர் அடைந்திருக்கிறதன் காரணமாக வெளியில் அவர் முகத்தை காட்டாமல் இருக்கிறார் என்று ஒரு வகையிலான செய்தி பரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் வெளியில் வராமல் இருக்கிறார் என்று இன்னும் ஒரு செய்தி சொல்கின்றது. இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினுடைய கண்களில் சிக்கிவிட்டால் அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது என்ற கண்ணோட்டத்தில் அவர் இன்னும் மிக பயங்கரமான ஒரு பாதுகாப்பான பதுங்கு குழியில் இருந்தவாறு தன்னுடைய நாட்டை வழிநடத்தி வருகின்றார், பாதுகாத்து வருகின்றார் என்று ஒரு விதமாக ஈரானுள் பேசப்படுகின்றது. என்றாலும் தன் தந்தையினுடைய இறுதி நிகழ்வில் கூட அவர் கலந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இப்போது மிகப்பெரிய சந்தேகங்களை ஈரானில் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் கூட்டத்துக்குள் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. எங்கே எங்களுடைய தற்போதைய உயர் தலைவர் என்ற கேள்வி ஒவ்வொரு ஈரானிய குடிமகனினுடைய முகத்திலும் கேள்வியாக மறைந்திருக்கிறது. அவர்கள் ஒரு விஷயத்தை இங்க ஆக்ரோஷமாக சொல்கின்றார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எங்களுடைய நாட்டை அழித்து விட்டது, எங்களுடைய தலைவர்களை இழக்கச் செய்து விட்டது, எங்களுடைய மிக முக்கியமான உறவுகளை கொன்று விட்டது என்ற ஆக்ரோஷத்தில் மக்கள் வெள்ளக்காடாக குவிந்து கோஷம் எழுப்புகின்றார்கள். ஆனாலும் இந்த கோஷங்களுக்குள் ஒரு கோபம் ஒளிந்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் அவர் வெளியே வருகின்றார் இல்லை? இந்த சர்வதேச உளவு அமைப்புகள் சொல்வது போல அவர் காயமடைந்திருக்கிறாரா? எவ்வாறான காயங்களை அடைந்திருக்கிறார்? அல்லது எங்கே அவர் இருக்கிறார்? அவருக்கு யார் உதவி செய்கின்றார்கள் என்று பல கேள்விகளோடு மக்கள் நடமாடுகின்றார்கள். எனினும் இந்த கூட்டத்தில மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக நான் நேற்றைய செய்தி தொகுப்பில கூட கூறியிருந்தேன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூறி வந்த பல ஈரானினுடைய உயர் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் நேற்றைய தினம் மக்கள் மத்தியில் தோன்றியிருந்தது. இந்த மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளித்திருந்தது. ஈரானினுடைய குறிப்பாக ஐஆர்டிசியினுடைய இராணுவ தளபதி கொல்லப்பட்டிருந்ததாக முன்பு கூறப்பட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் அவர் மக்கள் மத்தியில தோன்றியிருந்தார். இது உலகத்தினுடைய மிக முக்கியமான செய்தியாக இப்பொழுது வெளியில வந்திருக்குது. ஐஆர்டிசியினுடைய இந்த இராணுவ தளபதி இவ்வாறு பாதுகாப்பாக இருக்கின்றார். எங்கே இவ்வளவு நாள் இருந்தார்? உலகத்தினுடைய பார்வையில இந்த 3 மாதங்களாக எப்படி மறைந்திருந்தார்? ஆகவே இந்த மக்களினுடைய கேள்வி, இது போல தங்களுடைய தற்போதைய சுப்ரீம் லீடர் கூட எங்காவது பாதுகாப்பாக இருக்கின்றாரா? அவர் வெளியில் வந்து தன்னுடைய முகத்தை காட்டுவாரா? தங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவாரான்னு சொல்லி இந்த மக்களுடைய முகத்தில மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஆனால் ஈரானிய இராணுவ தரப்புகள் பேசுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லது இந்த இராணுவ ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் ஏதோ ஒரு பதுங்கு குழியில மறைஞ்சிருந்து ஈரானை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர் காயமடைந்திருக்கிறார் என்று ஒரு குறிப்பிட்ட செய்தி தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருகின்றது. கால் பகுதியில் காயமடைந்திருப்பதாகவும், அவருடைய முகத்தில் பாரிய காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சொல்லப்படுகின்றன. எனினும் மிகச்சரியான தகவல்கள் இதுவரை யாருக்கும் தெரியாது. அது தெரிந்திருப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஈரானினுடைய உயர்மட்ட இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இவர்களை தவிர இந்த செய்தி ஏனைய யாருக்குமே தெரியாது. தன்னுடைய தந்தையினுடைய இறுதி நிகழ்வில் கூட கலந்து கொள்ள முடியாத நிலையில் மொச்சபா கமேனி அவர்கள் இருக்கின்றாரா? ஈரான் சொல்வது போல இதை நாங்கள் ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம். சம்டைம் இவர் வெளியில வருவாராக இருந்தால் நிச்சயமாக மொசாட் மோப்பம் பிடித்து இவருடைய இடத்தை எப்படியேனும் கண்டுபிடித்துவிடும். இந்த இறுதி நிகழ்வில மொசாட் சும்மா இருக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இவர்கள் எல்லாம் தேடிக்கொண்டுதான் இருக்கும். இவர் வருகின்றாரா? எங்கே இருந்து வருகின்றார்? எப்படி வருகின்றார்? இவரை எப்படி தீர்த்து கட்டலாம் போன்ற பல விஷயங்களை நிச்சயமாக அது தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பு கூட இவரை நிச்சயமாக தேடி வரும்.
பல தலைவர்கள் இப்போது வெளியில் வந்திருக்கின்றார்கள். இவருடைய பாதுகாப்பு இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது கூட ஈரானுக்கு இப்ப மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும். இப்பொழுது IRGC-யினுடைய ராணுவ தளபதி வெளியே வந்திருக்கிறார். அவர் கொல்லப்படையில உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி ஈரானிய மக்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இது எதிர்காலத்தில் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு பிரச்சனைகளை அவருக்கு ஏற்படுத்த போகின்றது என்ற கேள்வியும் இருக்கிறது. இவ்வளவு காலம் பாதுகாத்தது போல் ஈரான் தொடர்ந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டத்துக்குள் இப்ப தள்ளப்பட்டிருக்குது. இந்த இறுதி நிகழ்வின் போது வெளியில் வந்திருக்கின்ற ராணுவ தளபதிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் தொடர்பாக நிச்சயமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்புகள் பின்தொடர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களை தொடர்ந்து கவனிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. இவர்களுக்கான உயிராபத்துக்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஏனெனில் ஈரானை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அது மட்டுமில்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற சில முக்கியமான நாடுகளும் மிகவும் கட்டியம் கூறி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சான்ஸாக இதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இந்த இடத்தில எத்தனை பேர் இந்த உளவு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. இவர்களுடைய உயிருக்கு விலை பேசுகின்ற மிக முக்கியமான கட்டங்கள் எல்லாம் நடந்திருக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் இப்பொழுது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய மக்களும் தங்களுடைய கொல்லப்பட்ட தலைவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உயர் தலைவரனுடைய இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மிக பெருமையாக பேசிக் கொண்டாலும் எதிர்காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரப்போகின்றது என்ற நிலைமையும் இருக்கின்றது. ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக பல விஷயங்களை இந்த இறுதி நிகழ்வின் ஊடாக செய்திருக்குது. உலகம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிற பல விஷயங்களை செய்திருக்குது. போர் நிறுத்தம் ஒரு வகையில போய்கொண்டிருந்தாலும் இப்ப லெபனான்ல தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. அங்க இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இப்ப நடக்க தொடங்கி இருக்கு. இந்த செங்கடல் பகுதியில சில கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட இருக்குது. யமன் நாட்டில் இருக்கிற இந்த கூத்தி அமைப்பு சில தாக்குதல்களை கப்பல்கள் மீது நடத்தி இருக்கிற செய்தியும் இப்ப கிடைச்சிருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி வரப்போகுது? கூத்திகள் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்த போகின்றதா? யமனில் இருக்கின்ற கூத்தி அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொன்னால் இந்த செங்கடல் பகுதி கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்படும் என்று சொல்லி ஈரான் மட்டுமில்ல கூத்திகளும் தொடர்ச்சியாக அறிவித்து வருகின்ற நிலைமையில இந்த பகுதியில் இப்ப சில கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிற செய்தி கிடைச்சிருக்குது. இது எதிர்காலத்துல என்ன நிலைமையை ஏற்படுத்த போகுது? ஆனால் உலகத்துக்கு இப்ப ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சில மகிழ்ச்சியான செய்தியும் கிடைச்சிருக்குது. ஆயிலின் விலை கொஞ்சம் சரிவடைஞ்சு இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு குறைவடைஞ்சிருக்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைச்சிருக்குது. ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க போகுது? அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த இறுதி நிகழ்வுக்கு பிறகு தாக்குதல்கள் நடைபெறலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துப்படி திரும்பவும் தாக்குதலை ஆரம்பிக்க போறாரா? முக்கியமான கேள்வி இருக்கு. மொச்சபா கமேனி அவர்கள் எப்போது வெளியில வருவார்? எதிர்வரும் நாட்கள் மிக முக்கியமான நாட்களாகவே நகரப் போகுது. பொறுத்திருங்க. அடுத்து வருகின்ற நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அடுத்த செய்தி தொகுப்புல நான் உங்களுக்காக கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறேன். அவற்றை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எங்களுடைய உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான மிக முக்கியமான ராணுவ ரகசிய செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை மாலை உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இது பலரை சென்று சேரும். அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நாளை மாலை இதே நேரம் உங்களோடு ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.